Select the most appropriate option to the fill in the blanks. இதுல என்ன? Intel 8051 microcontroller has 16-bit timer or counter register. நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன். கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொன்னேன்? 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை நல்லா கவனிங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 16 பிட் டைமர் கவுண்டர் இருக்குன்னு சொன்னா அந்த கவுண்டர் தான் கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தேன். அப்ப என்ன நல்லா கவனிங்க. இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் எத்தனை 2 16-பிட் டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் இருக்கும் ரைட்டா. அப்ப 2 என்ன இருக்கு 16-பிட் 16-பிட்னா அந்த அளவு இருக்கும், அதோட வந்து சைஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டைமர் இல்ல வந்து கவுண்டர் ரெஜிஸ்டரை கொண்டிருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். இன்டெல் 8051 நுண் கட்டுப்படுத்தியில் 16-பிட் டைமர் கவுண்டர் பதிவேடுகள் உள்ளனன்னு கேட்கிறாங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இப்ப புரியுதா ஏன் இதெல்லாம் லேர்ன் பண்ணது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து பாருங்களேன். Select the most appropriate option to fill in the blank. Intel 8051 microcontroller has dash internal RAM. பாத்தீங்களா வேல்யூ வச்சு கேட்டுட்டான். அதான் சொன்னேன் ரேம்லே. ஸோ ரேம்லே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேம் எவ்வளவு இருக்குன்னா 128 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ரோம் எவ்வளவு இருக்கு 4 கேபின்னு பார்த்தோமா. இதுதான் அவன் கேட்டிருக்கான். அப்ப எவ்வளவு 128 பைட்ஸ். 128 பைட் ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிள் ஆக்சுவல் பாயிண்ட் தான். பட் இதனால என்னன்னா கேட்கறாங்க நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அடுத்து Intel 8051 provide as interrupt structure and 8052 provide as interrupt structure. நான் பார்த்தோமா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட நான் சொல்லியிருந்தேன். சரி அந்த டேபிள் வந்து நான் சொல்லல, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி 3 பார்த்தோமா 8051 8052 8031 அப்படின்னு வந்து 3 இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னேன். அதுல இன்டரப்ட் நல்லா கவனிங்க. நான் இன்டரப்ட்னு சொன்னேன். 8051ல 5 விதமான இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது 8052ல வந்து என்ன 6 விதமான இன்டரப்ட் வந்து சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன 5 விதமான இன்டரப்ட்னா உனக்கு கிடையாது. இன்டரப்ட்னா என்ன இருக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்டரப்ட் சோர்ஸ் என்பது ஒரு இது டக்குன்னு வந்து ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு இது வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதை பார்க்கறதுக்காக இந்த இன்டரப்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கு பாருங்களேன். ஐஎன்டி 0 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் 0 இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் 1 இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல் போர்ட் இன்டரப்ட். இது ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த 40 பின்ல இருக்கிற பின்னு தான். இந்த 40 பின்ல இருக்க இந்த 5 பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்டரப்ட் சோர்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. இதுல 8051ல அதே 8051ல ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இந்த டைமர் 2 அப்படின்னு இருக்கும். டைமர் 2 இது இருக்கும். இந்த 5மே இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா டைமர் 2 இன்டரப்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதனால என்ன அதாவது மொத்தம் 8051ல 5 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். 8052ல 6 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப 5 6 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு.